உண்மையிலேதான். ஆமா, மிகப்பெரிய ஒரு நாட்டுக்கே ஒரு பெரிய இந்த பாதுகாப்பு. இதையெல்லாம் தொகுத்து அடுத்த நாள் பேசுகின்ற போது, அவை கூடுகின்ற போது எதிர்கட்சிகள் அனைவரும் சொல்ல ஒரு விஷயம், உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் இது சம்பந்தமாக விளக்கம் அளிக்க வேண்டும் என்று கோரிக்கை வைக்கின்ற போது, நாடாளுமன்றத்துடைய விவகாரத்துறை அமைச்சர் ஜோஷி அவர் சொல்லுகிறார், அதெல்லாம் தேவையில்லை, நானே அறிக்கை கொடுக்கிறேன் என்று அவர் எழுதி கொடுத்ததை வாசிக்கிறார். இது சாதாரணமான ஒரு நிகழ்வு போல சித்தரிக்கிறார். நாங்கள் அதுல இந்த நாட்டில் ஒரு மிகப்பெரிய ஒரு நாடாளுமன்றம், நீங்கள் வந்து நாட்டு மக்களுக்கு இன்னும் உண்மைத்தன்மை வெளியிட வேண்டும். இந்திய இறையாண்மை மீது தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. இது இன்னொரு கவனிக்கப்பட வேண்டிய விஷயம், 2001 பார்லிமெண்ட் அட்டாக் டே கொண்டாடப்படும். அட்டாக் டே அங்கு இறந்தவர்களுக்கு நினைவு அஞ்சலி செலுத்தப்படுகிறது. அதே நாளில் நாடாளுமன்ற அவையில 2 பேரும், வெளியில 2 பேரும் வண்ண குண்டுகளை வீசி கோஷமிடுகிறார்கள். அது என்ன சொல்ற, சர்வாதிகார ஆட்சி ஒழிக, வேலையில்லாமை திண்டாட்டம், வறுமை, இதை வைத்து கோஷமாக படித்த இளைஞர்கள் இந்தியா. இதுதான் இந்தியாவின் நிலை இன்னைக்கு. இந்த 4 பேர் கோஷம் தான் இந்தியா இந்த கோஷம் நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறது. நான் இன்னொன்று நம்முடைய சத்தியம் தொலைக்காட்சியாளர் ஒன்று சொல்ல பதிவு பண்ண ஆசைப்படுறேன்னா, நம்முடைய ஆளுநர், தமிழகத்துடைய ஆளுநர் வீடுக்கு வெளியே கேட்டு, அவர் வீட்டுக்கும் அந்த கேட்டுக்கு 1 கிலோமீட்டருக்கும் பெட்ரோல் குண்டு, வெளியிலே ஒரு மனநோயாளி ஒரு பெட்ரோல் வீசுகிறாங்க, பத்தவை கூட பெட்ரோல் குண்டு வீசுகிறாங்க. இதை எவ்வளவு சீரியஸாக எடுத்துக்கொண்டு பிஜேபி நாடு முழுவதும் தமிழகத்தில் பெட்ரோல் கலாச்சாரம், கவர்மெண்ட் பாதுகாப்பு அப்படி கோஷம் போடுகின்ற இந்த ஊடகங்கள், இந்த பிஜேபி ஒரு நாடாளுமன்ற உள்ளே புகுந்து மிகப்பெரிய ஒரு போராட்டத்தையும் வண்ண வெடிகுண்டையும் வீசுகிறாங்க. இது பத்தி உள்துறை அமைச்சர் நம்முடைய ஸ்பீக்கருடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய அந்த அவை இது விளக்கம், நாட்டு மக்கள் விலக்கி அளிக்க வேண்டும் என்று சொன்னால் அதை சொல்ல மறுக்கிறார்கள், பேச மறுக்கிறார்கள். தொலைக்காட்சிகள் பேசக்கூடிய அமித்ஷார்கள் ஏன் அவையிலே வந்து விளக்கம் அளிக்கவில்லை என்ற ஒத்த கோரிக்கை வைத்துதான் எதிர்கட்சிகள் போராடுகிறது. எதிர்கட்சிகளுடைய கோல்வயத்தை நசுக்கின்ற வகையில் இந்த பிஜேபி நடந்து கொள்ளும் என்பதுதான் என்னுடைய பொதுவான கருத்து. பார்த்திபன் சார், இப்போ இந்த தேசிய புலனாய்வு முகமை என்பது இங்க ஆளுநர் மாளிகையில் இந்த கருக்கா வினோத் என்ற ஒரு நபர் வந்து வெடிகுண்டை பத்த வைப்பதற்கு முயற்சித்தார். அப்போதே தேசிய புலனாய்வு முகமை இங்க வந்து அவரோட பின்னணி என்ன, அவரோட வீடு, அவர் இதுக்கு முன்னால புழல் சிறையில இருந்தது என பல்வேறு இதை உடனடியாக அதை விசாரணை நடந்தது. இந்த சம்பவம் இவ்வளவு பெரிய சம்பவம் நடந்திருக்கு. இதுல தேசிய புலனாய்வு முகமை இந்த விசாரணை இதுவரை தொடங்கியதாக எந்த தகவலும் அதிகாரப்பூர்வமாக வெளியிடப்படவில்லையே சார். இது இன்னும் சில கைது நடவடிக்கைகள், இப்போது கூட ஒரு நபர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். மகேஷ் என்ற நபர் 6வது நபராக இப்போது கைது செய்யப்பட்டிருக்கிறார். முழுமையாக இந்த சம்பவத்தின் பின்னணி என்பது தொடர்பாக இதுவரை இந்த நாடாளுமன்றத்தில் அறிவிச்சாங்க சார். அதை கேட்டதுக்காண்டி சஸ்பெண்ட் தான் பண்ணிருக்காங்களே தவிர அந்த முழுமையான ஒரு விரிவான அறிக்கையை, இந்த பின்னணி, அவர்கள் தாக்குதலுக்கான நோக்கம், அந்த இளைஞர்கள் வந்து எதற்காக அப்படி கோஷங்கள் இட்டார்கள், அந்த வண்ணப்பொருள்களை அவர்கள் மறைத்து வந்ததற்கு வந்து அவர்கள் இட்ட கோஷங்கள் மட்டும்தான் காரணமா, அந்த பின்னணி என்னங்கிறது ஏன் அந்த நாடாளுமன்றத்தில், ஏன்னா சக எம்பிக்கள் அனைவருமே இருக்கிறாங்க, அவ்வளவு பேருக்குமே இந்த உண்மை தெரிஞ்சாகணும்ல சார். அதுதான் ஏன் இந்த எம்பிக்களோட கோரிக்கை நாட்டு மக்களுக்கு மிக முக்கியமான எம்பியா வந்து நிகழ்வின் பின்னணி முழுமையா இப்ப உங்களுக்கு தெரியுமா சார்? அது இது வர சார் என்ன விஷயம் தான் சார், நான் நினைக்கிறேன் அந்த 4 பேரும் போட்ட கோஷம் பாருங்க ஒரே மாதிரி, சர்வாதிகாரம் ஒழிக, வேலையில்லா திண்டாட்டம், வறுமை, இதற்கு முடிவு கட்ட வேண்டும் என்று கோஷமிடுகிறார்கள். ஆனால் இதுதான் இது நாடு முழுவதும் இன்றைக்கு இருக்கு. எதிர்கட்சியாக சொல்றது சர்வாதிகார ஜனநாயக இந்தியா மிகப்பெரிய ஜனநாயக நாடு. இங்கே வந்து ஒரு சர்வாதிகார போக்கு இருக்கக்கூடாது, ஜனநாயக ரீதியாகத்தான் எல்லாம் அணுக வேண்டும் என்று சொல்றோம். இதெல்லாம் பேசுகிற எதிர்கட்சியுடைய குரல் வலையை நசுக்கிறார்கள். நாடாளுமன்றத்தில் பேசினாலே சஸ்பெண்ட் செய்யப்படுகிறார்கள், வெளியேற்றப்படுகிறார்கள். இந்த மாதிரி ஒரு ஜனநாயக நாட்டில் இப்படி ஒரு மோசமான நிலையை இதுவரை இந்தியா சந்திச்சதில்லை என்றுதான் அனைவரும் பேசுகிறார்கள். நாடாளுமன்றத்தில் மூத்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எல்லாம் கடந்த காலங்களில் பேச்சு உரிமை இருந்தது, எங்களுடைய கருத்துக்களை தாராளமாக நாங்கள் பதிவு செய்வோம் என்று பேசுவதற்கு வாய்ப்பு மறுக்கப்படுகிறது. அதிகப்படியாக பேச்சு கூச்சலை விட்டால் உடனே வெளியேற்றப்படுகிறோம். நாட்டு மக்கள் உண்மை தன்மை தெரிந்துவிடக் கூடாது என்பதிலே இந்த அரசு கவனமாக இருப்பது என்பது மட்டுமே புரிகிறது. ஒரு நாடாளுமன்றத்துக்கு உள்ளார சர்வ சாதாரணமாக
ஒரு நபர் வந்து செல்கிறார். புதிய நாடாளுமன்ற குதிக்கிறார். குதித்து சர்வசாதாரண நடந்து செல்கிறார். இது என்ன அர்த்தம்? ஒரு நெற்பச்சு பாருங்க, குதித்த கையில கத்தி வைத்திருந்தால் நிலைமை என்னாக இருக்கும்? ஒரு துப்பாக்கி வைத்திருந்தால் நாடாளுமன்ற நிலைமை என்னாக இருக்கும்? அவர் ஜனநாயகத்தை சர்வாதிகாரம் ஒழிக, வேலையில்லா திண்டாட்டம் இல்லை, வேலை வாய்ப்பு இல்லை, விவசாயிகள் பாதிக்கப்பட்ட போட்ட கருத்துக்களை வைத்துதான் கோஷமிடுகிறார். இன்றைக்கு இந்தியாவில் 140 கோடி மக்களும் இந்த கருத்துக்களை வலியுறுத்தி பேசுகிறார்கள். இது ஜனநாயக நாடு. உலகத்துல மிகப்பெரிய ஜனநாயகத்தை பற்றி பேசுகின்ற ஒரு நாட்டிலே இது போன்ற சர்வாதிகாரம் இருக்கக்கூடாது என்பதால் படித்தவர்கள் படிக்காதவர்கள் அனைவரும் சொன்ன ஒரே கருத்தாக இருக்கிறது. இதைத்தான் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நாங்களும் சர்வாதிகார போக்க கைவிடுங்கள், ஜனநாயக பாதையில் திரும்புங்கள், இந்த நாட்டிலே என்ன நடக்குது என்பதை தெளிவுபடுத்த வேண்டும். இந்தியாவின் இதய பகுதியாக நாடாளுமன்றத்தில் தாக்கல் நடத்தப்பட்டிருக்கிறது. உண்மைத்தன்மையை வெளியே கொண்டு வர வேண்டும் என்று சொன்னால் பூசி மருகி இது 1976 நடந்திருக்கிறது, 1999 தாக்கல் நடந்திருக்கிறது. அதுபோல் இதுவும் சாதாரண நிகழ்வு போல பாஜக அரசு சித்தரிக்கிறது. இந்த உண்மையை கொண்டு வருவதற்காகத்தான் எதிர்கட்சிகள் கேள்வி கேட்கிறார்கள். நாட்டிலே கன்னியாகுமரி காஷ்மீர் வரை இருக்கக்கூடிய ஒவ்வொரு இந்திய குடிமகனும் நாடாளுமன்ற தாக்குதல் மீது என்ன நடந்தது என்பதை தெரிந்து கொள்கிற ஆர்வமாக இருக்கிறார்கள். அதை தெளிவுபடுத்த வேண்டிய கடமை பாஜக அரசுக்கு உண்டு என்பதுதான் எதிர்கட்சியுடைய ஒற்றை கோரிக்கை.